Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்செங்கோடு நகராட்சியில் 1 மற்றும் 7, 8, 10 ஆகிய வார்டு பகுதிகளிலிருந்து வெளியேறும் மழைநீர் மற்றும் கழிவுநீரை கொண்டு செல்ல மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. இதில் கால்வாய் சூரியன்பாளையம் பகுதி வழியாக அமைக்கக்கூடாது என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வந்துள்ளனர். மேலும் தற்போது சட்டையப்புதூர், ராஜகவுண்டம்பாளையம் பகுதி மக்களும் தங்களது பகுதியில் கால்வாய் அமைக்கக்கூடாது என தெரிவித்துள்ளனர். இதனால் இப்பகுதி மக்கள் சூரியம்பாளையம் பகுதியில் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மௌன ஊர்வலமாக சென்று நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 3 ரோடு பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நிம்மேலி அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் துணை பொது மேலாளர் வாகனத்தை சிறைபிடித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிம்மேலி அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் தங்களது நெல் மூட்டைகளை விற்பனைக்காக வைத்திருந்த நிலையில் கொள்முதல் நிலையத்தில் இருந்த பணியாளர்கள் நெல் கொள்முதல் செய்வதை அரசு நிறுத்திவிட்டதாகவும், விவசாயிகள் தற்போது கொண்டு வந்த நெல் தரம் குறைவாக இருப்பதாக கூறி நெல்லை கொள்முதல் செய்யாமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளனர். பின்னர் சுமார் 200 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் நெல் தரமற்று இருப்பதாக கூறி மீண்டும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் ஆய்வுக்கு வந்த கொள்முதல் துணை பொது மேலாளரின் வாகனத்தை கொள்முதல் நிலையத்தில் வைத்து பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூடப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். தற்போது நெல் அறுவடை நடைபெற்று வரும் நிலையில் இப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை வேப்பூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்ய சென்றுள்ளனர். அப்போது அதிகாரிகள் நெல் கொள்முதல் நிலையம் மூடப்பட்டு விட்டதாகவும் வேறு இடங்களுக்கு செல்லுமாறும் கூறியுள்ளனர். 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் தற்போது நெல் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் 1 மாதத்திற்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட விடியா ஸ்டாலின் மாடல் அரசும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் நெல் டீலர்ஸில் போடுறோம். எங்களுக்கு இங்கேருந்து இங்கேட்டா 10 கிலோமீட்டருக்கு ஒரு நல்ல சென்டர் இருக்குது. இதில் போட்டால் தான் எங்களுக்கு கஷ்டமெலாம் இருக்கும். இங்கேருந்து வெளியூருக்கு போக சொல்கிறாங்களா, எங்களால் போக முடியாது சார். அது வண்டி வாடகை அதிகமாக போகுது. நாங்கள் விவசாயிலே கஷ்டப்பட்டு இருக்கிறோம். வண்டி வாடகை எங்கே சார் நாங்கள் கொடுக்குறது? தயவு செஞ்சு எங்களுக்கு இன்னும் 1 மாதத்துக்கு இந்த சென்டர் வேப்பூர்லேயே இருக்கணும் சார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் தார் சாலை அமைத்த 5 மாதத்தில் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கத்தில் இருந்து குப்பநத்தம் மற்றும் போலூர் செல்லும் சாலை கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு சீரமைக்கப்பட்டு புதிதாக தார் சாலையாக அமைக்கப்பட்டது. இந்நிலையில் சாலை அமைத்து 5 மாதங்களே ஆன நிலையில் இந்த சாலை தற்போது ஆங்காங்கே குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் தரமற்ற முறையில் சாலை அமைத்த ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் முறையாக சாலையை அமைக்காமல் மக்களின் வரி பணத்தை வீணடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையின் ஓரம் டாஸ்மாக் மதுபான கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடமதுரை அருகே உள்ள தாமரைப்பாடியில் திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகே புதிய டாஸ்மாக் மதுபான கடை திறக்கப்பட இருந்தது. இதனை அறிந்த அந்த பகுதி பொதுமக்கள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என கூறும் ஸ்டாலின் புதிதாக டாஸ்மாக் கடையை திறக்க அனுமதி வழங்குவது நியாயமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். Taste the Daily.